இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு எப்படி உருவாச்சு? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசமே கிடையாது. திடீர்னு அந்த நாடு உருவாகி இன்னைக்கு உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் நாடா, இராணுவ வலிமைமிக்க நாடா, அமெரிக்காவே ஒரு ஆட்டுவிக்கக்கூடிய நாடா அது இன்னைக்கு உருவாயிருக்குது. இஸ்ரேலோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூதர்களோட வரலாறு என்ன அப்படின்னு நமக்கு புரியணும். 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் அப்படின்னு ஒருத்தரோட கனவுல அவருடைய கடவுள் யாகுவே வந்து ப்ராமிஸ்டு லேண்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் ஏரியா இருக்கு இல்லையா, அது கடவுளாகி நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய இடம், யூதர்களாகிய நீங்கள்லாம் அங்கே போய் வாழுங்கன்னு கனவுல வந்து சொன்னதாகவும், அதற்கு பிறகு அவருடைய சந்ததியினரெல்லாம் அப்படியே அங்கே போய் செட்டில் ஆனதாகவும், அப்புறம் பாபிலோனியர்கள், ரோமானியர்கள் இவர்களுடைய படையெடுப்பு காரணமாக அந்த லேண்டில் அந்த மக்களால் வாழ முடியல. அதற்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் முழுக்க அவங்க பரவி வாழ்கிறாங்க. போன இடத்துல அதிகார மையமாக மாறுறாங்க. இதனால் அங்கிருந்த பூர்வகுடி மக்கள்கிட்ட இவங்க பற்றின ஒரு வெறுப்பு உருவாகுது. அதை ஒட்டி ஒரு யூத வெறுப்பு ஐரோப்பிய நாடுகள் முழுக்க உருவாகுது. அதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஹிட்லரோட யூத இனப்படுகொலை, அதை ஒட்டி யூதர்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்ற ஒரு அனுதாபாலை உலக நாடுகள் மத்தியில் உருவாகுது. அதற்கு பிறகு 1948 ஐக்கிய நாடுகள் சபையோட ஒத்துழைப்பின் பேரில் இப்போ இருக்கிற அந்த பாலஸ்தீன் அப்படின்ற நிலப்பகுதி 2ஆக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி இஸ்ரேலாக உருவாக்கப்படுது. இதுதான் யூதர்களோட சுருக்கமான வரலாறு. இதை பற்றிய டீட்டெயில்டான அவர்களுடைய மத நூலான தோரா, புனிதர்களுடைய மத நூலான தோரா என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பற்றி விரிவாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், தேவைப்பட்டவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்தா தான் இஸ்ரேல் வரலாற்றை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூதர்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ நாம் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் வாழ்கிறதுக்கு கைப்பிடி இடம் இல்லாமல் நாடு நாடாக அகதிகளாக சுற்றி திரிஞ்ச அவங்க கடைசியில் பாலஸ்தீன் மண்ணில் போய் செட்டில் ஆனாங்க. அப்படி செட்டில் ஆன அவங்க பாலஸ்தீன் மக்களை எப்படி அகதிகளாக இன்னைக்கு ஊர் ஊராக தேசம் தேசமாக சுத்த விட்டுருக்காங்க. கண் முன்னால் இனப்படுகொலையை சந்தித்த அந்த யூத இனம் இன்னொரு இனத்துக்கு அதே இனப்படுகொலையை பரிசாக கொடுக்குது. இது எல்லாத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் ஐரோப்பா முழுக்க வெவ்வேறு நாடுகளில் விரவி வாழ்ந்த யூத மக்கள் மத்தியில் ஜியோனிசம் அப்படின்ற ஒரு அரசியல் கோட்பாடு உருவாகுது. அதனுடைய அடிப்படையான நோக்கம் அப்படிங்கிறது யூத மக்களுக்கு அப்படின்னு சொந்தமாக ஒரு நாடு இல்லை, ஒவ்வொரு நாட்டிலையும் அடித்து துரத்துறாங்க. அதனால அகதிகளாக வேற வேறு நாடுகளில் இப்படி விரவி வாழ்கிறோம், நமக்குன்னு ஒரு நாடு வேணும், நம்முடைய கடவுள் யாகுவே நமக்கு ஒரு ப்ராமிஸ்டு லேண்ட், ஒரு உத்தரவாதம் கொடுத்த ஒரு இடத்த வந்து அவர் கை காட்டியிருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன், இஸ்ரேல் இந்த நிலப்பகுதி. அதனால அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்றத வலியுறுத்துறது தான் இந்த ஜியோனிச கோட்பாட்டோட அடிப்படை. இந்த கருத்தை உருவாக்கி யூத மக்கள் மத்தியில் செல்வாக்காக பரப்புரை பண்ணுறாங்க, பெரிய ஆதரவு அதுக்கு வருது. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க பல வழிமுறைகளில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒன்று, நிலத்தை வாங்கி பாலஸ்தீன் பரப்புக்குள்ளே உள்ளே போய் குடியேறுறது. இப்போ நாம் 1 கிரவுண்ட் இடம் வாங்குகிறோம், 2 கிரவுண்ட் இடம் வாங்குகிறோம், அல்லது 1 ஏக்கர் 2 ஏக்கர் இடம் வாங்குகிறோம். அப்படி தனி நபர்கள் இடத்த வாங்கி சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படி இடத்த வாங்கி சேர்த்து ஒரு நாட்டையே உருவாக்க முடியுமா அப்படின்னா அன்னைக்கு இருந்த யூதர்கள் அப்படி முடியும் அப்படின்னு நம்பியிருக்கிறாங்க. அவங்க அந்த நாட்டை உருவாக்குறதுக்கு பல வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்க. இந்த இடத்த வாங்குவது அப்படிங்கிறது அதில் ஒன்று. அதன்படி யூதர்களில் செல்வாக்காகவும் பணம் படைச்சவங்களாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பாலஸ்தீன் பரப்புக்குள்ளே போய் அங்கிருந்த நில உடைமையாளர்கள்ட்ட பெரிய அளவிலான நிலப்பரப்பை வாங்கி உள்ளே போய் குடியேற ஆரம்பித்தாங்க. விவசாய பண்ணைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான விவசாய பண்ணைகள் அங்கே உருவாகுது. அப்படி இடத்த வாங்கி அங்கே போன பிறகு யூத குடியிருப்புகளை அந்த இடத்துல உருவாக்க ஆரம்பித்தாங்க. அங்கே வேலை பார்த்த பாலஸ்தீனியர்களை அங்கிருந்து விரட்ட ஆரம்பித்தாங்க. இப்படியா 1900ஆவது ஆண்டுகள் வாக்கிலேயே அந்த பாலஸ்தீன் பரப்புக்குள்ள மிக கணிசமான அளவுக்கு யூதர்களை வெவ்வேறு ஏரியாக்கள்லேருந்து குடியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு இனத்தை ஒன்றிணைப்பதற்கு மொழி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவி அப்படிங்கிறத அன்னைக்கே யூதர்கள் உணர்ந்திருந்தாங்க. நமக்கே அது நல்லா தெரியும். தமிழ்நாடு மொழி அடிப்படையில் ஒருங்கிணைந்ததற்கு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு இனம். அப்படி யூதர்கள் அன்னைக்கு நினைச்சாங்க. அவருடைய மொழி ஹீப்ரு. ஆனால் அது புழக்கத்தில் பெரும்பாலும் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் அது வெறுமனே மத சடங்குகளில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மொழி அப்படின்ற அளவில் சுருங்கி இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு மொழியை அடிப்படையாக வச்சு ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வேட்கை இருந்தது. அதனால் அந்த ஹீப்ரு மொழியை மீட்டுருவாக்கம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணாங்க. அதுக்குன்னு இருந்த மொழியியல் அறிஞர்களை ஒன்றுபடுத்தி மக்களோட பேச்சு மொழியாக எப்படி ஹீப்ருவை மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ஆக்டிவிட்டிகளை பண்ணாங்க. அதை செஞ்சு முடித்தாங்க. இப்போ இந்த யூத செட்டில்மெண்ட் உருவாக்குறாங்க இல்லையா, வேறு வேறு நாடுகள்லேருந்து கொண்டு வந்து அப்படி வெவ்வேறு நாடுகள்லேருந்து வர்றாங்க. அவங்கெல்லாம் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் போய் செட்டில் ஆகி எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஆயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் ஹீப்ரு மொழி பழக்கத்திலே இருந்திருக்காது. வெறுமனே மத சடங்குகளில் காதில் கேட்குற ஒரு மொழியாக மட்டும்தான் அது இருந்திருக்கும். அப்படி வர்றவங்களை கூட இந்த ஏரியாவில் வந்து செட்டில் ஆன பிறகு இந்த ஹீப்ரு மொழியை படிக்க வற்புறுத்தினாங்க. அவங்களும் படித்தாங்க.
கிட்டத்தட்ட அழிந்து போகக்கூடிய நிலையில் இருந்த அந்த மொழியை அவங்க மீட்டுருவாக்க செஞ்சாங்க. ஒன்று அந்த லேண்டு, ரெண்டாவது இந்த மொழி. இது ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான தைரியத்தை கொடுத்துச்சு. ஒரே நாடு, ஒரே நிலம், ஒரே தேசம், ஒரே மொழி அப்படின்றது போல் அவங்க மக்களை ஒருங்கிணைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு முதலாவது உலகப் போர் வருது. அந்த டைமில் பாலஸ்தீன் அப்படின்னு தனி ஒரு நாடு கிடையாது. அந்த ஏரியா ஒட்டமான் எம்பையரோட ஒரு பார்ட்டாக இருக்குது. அந்த பார்ட்டில் தான், அந்த பாலஸ்தீனோட ஒரு பகுதியில் தான் இந்த யூத மக்கள் போய் குடியேற ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ முதலாவது உலகப் போரோட முடிவில் ஒட்டமான் எம்பையர் இங்கிலாந்து கிட்ட தோற்று போகுது. அன்னைக்கு இருந்த பிரிட்டன் பேரரசு இந்த ஏரியாவை டேக் ஓவர் பண்ணுது. இப்போ யூதர்கள் வேற நாடுகளில் செல்வாக்காக இருந்தாங்க, செல்வாக்கு மையத்தோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி அவங்க அன்றைய கால பிரிட்டிஷ் அரசாங்கம், அதோட பியூரோக்ராட்ஸ் அவங்க கூட ரொம்ப யூதர்கள் நெருக்கமாக இருந்தாங்க. இப்போ அந்த பிரிட்டன் கிட்ட தான் இப்போ இந்த ஏரியா வந்து கண்ட்ரோலுக்கு வருது. அப்படிங்கும்போது இன்னும் மேற்கொண்டும் யூத குடியிருப்புகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய நிலமும் மண்ணும் பறிபோகுதே அப்படின்னு போராட ஆரம்பிக்கும் போது இங்கிலாந்து இராணுவமே பாலஸ்தீனியர்களை ஒடுக்கிறதுக்கு துணை போச்சு. அவங்க மீது தாக்குதல் நடத்துச்சு, துப்பாக்கி சூடு நடத்துச்சு. அது பத்தாததுக்கு இந்த யூதர்கள் தரப்பிலிருந்து ஆயுத குழுக்களை வேணும்னே இவங்களே இங்கிலாந்தே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மண் ஒரு இரத்த களரியாக ஆரம்பித்தது. இதுக்கு பிறகுதான் இரண்டாவது உலகப் போர் வருது. ஹிட்லரோட யூத இனப்படுகொலை, கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்படுறாங்க. அது இவங்க மேலே ஒரு மிகப்பெரிய அனுதாப அலையை உலகம் முழுக்க ஏற்படுத்துது. இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க தனிநாடு கோரிக்கையை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்த பார்க்குறாங்க. ஏற்கனவே பிரிட்டனோட சப்போர்ட் வேறு அவங்களுக்கு இருக்குது. உலகத்தோட பல நாடுகளில் இருக்கிற யூத லாபியும் இதற்கிடையில் சேர்ந்துக்குது. அதனால் தனிநாட்டு கோரிக்கையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையையும் வேகமாக ஆரம்பிக்கிறாங்க. 1947 அப்போ தான் உருவாகி இருந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த பிரச்சனையை பிரிட்டன் எடுத்துகிட்டு போகுது. அவங்க ரொம்ப அநீதியான முறையில் பாலஸ்தீன் பரப்பை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதி பாலஸ்தீனும் இன்னொரு பகுதி இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தீர்வை முன்வைக்கிறாங்க. அந்த டைமில் அந்த பாலஸ்தீன் பரப்பில் வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களோட அளவை பிரித்து பார்த்தோம் அப்படின்னாக்க வெறுமனே 30% மட்டும்தான் அங்கே யூதர்கள் வாழ்ந்தாங்க. மீதி உள்ள 70% அரேபியர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த 30% இருந்த யூதர்களுக்கு ஒட்டுமொத்த நிலப்பகுதியில் 55% பிரித்து கொடுக்கப்படுகிறது. மீதி உள்ள 45% தான் அரேபியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். அந்த அநீதியை எதிர்த்து பாலஸ்தீன் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டன் இந்த போராட்டத்தை ஒடுக்குது, இந்த மக்களுக்கு எதிராக நிற்குது. இன்னொரு பக்கம் பிரிட்டன் பயிற்சி கொடுத்த யூத பயங்கரவாத குழுக்கள் இருக்கு இல்லையா, அவங்க இந்த பாலஸ்தீன் மக்களை வந்து எவ்வளவு மோசமாக இனப்படுகொலை செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. பிளான் டலாட் அப்படின்னு இதுக்கு திட்டத்துக்கு பேரே வச்சு யூத பயங்கரவாத குழுக்கள் உருவாக்கப்பட்டு இதுபோல் பாலஸ்தீன் கிராமங்களில் புகுந்து இனப்படுகொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான உதாரணம்னு பார்த்தோம்னா டேர் யாசின் படுகொலை அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இவங்க போய் நடத்தின தாக்குதலில் பாலஸ்தீன் பெண்கள், குழந்தைகள் எல்லாம் சேர்த்து 100கணக்கான பேர் அந்த ஒரு இடத்துல மட்டுமே கொலை செய்யப்பட்டாங்க. இதுக்கிடையில் தான் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தனிநாடு உருவாகிறதுக்கான வேலைகளும் பேரலல் டைமில் நடந்துகிட்டு இருக்குது. 1948 மே 17 அன்னைக்கு பிரிட்டன் இந்த பாலஸ்தீன் மண்ணிலிருந்து நாங்கள் விலக போகிறோம் அப்படின்னு அன்றைய நாளில் விலகிறதா அறிவிக்குது. பிரிட்டன் அறிவித்த அடுத்த நிமிஷமே அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்களுடைய அந்த போராட்ட களத்திற்கு தலைமையேற்றிருந்த டேவிட் பென்குரியன் இஸ்ரேல் என்ற புதிய தேசம் உருவாகுது அப்படின்னு அறிவித்து அவர் பிரதமராக பதவி ஏற்றுக்கிறாரு. அவர் அறிவித்த அடுத்த 11வது நிமிஷம் இஸ்ரேல் என்ற நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு முதல் ஆளாக அறிவிக்குது அமெரிக்கா. அமெரிக்கா அறிவித்த அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் இந்த புதிய நாடு இஸ்ரேலை சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் 5 நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் மீது படையெடுத்து போனாங்க. எகிப்து, ஜோர்டான், சிரியா, ஈராக் மற்றும் லெபனான் இந்த 5 நாடுகளும் இஸ்ரேல் மீது படையெடுத்து போனாங்க. அப்படி போனதுக்கு அவங்க சொன்ன காரணம், பாலஸ்தீன் அப்படின்றது அரேபிய மக்கள் அதிகமாக வாழ்ந்து வந்த ஒரு நிலப்பகுதி. அதை அநீதியாக பிடுங்கி பிரித்து இன்னைக்கு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது தவறு. ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்க பிரிட்டன் ஆதரவு பெற்ற இந்த இஸ்ரேல் அப்படின்ற புதிய நாடு எங்களுக்கு மத்தியில் உருவாகி வர்றது என்னைக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஆபத்து. அதனால் முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த 5 நாடுகளும் இஸ்ரேல் மீது படையெடுத்து போனாங்க. ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்க, இஸ்ரேல் என்ற நாடு பிறந்து அப்போ தான் ஒரு சில மணி நேரம் ஆயிருக்குது. அவங்கள்ட்ட ட்ரெடிஷ்னலான ஒரு இராணுவ கட்டமைப்பு எதுவும் கிடையாது. கடந்த காலங்களில் பல யுத்தங்களில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனுபவமும் கிடையாது. ஆனால் இந்த 5 நாடுகளையும் எதிர்த்து சண்டையிட்டு இஸ்ரேல் ஆச்சரியப்படும் விதமாக வெற்றி பெற்றது. அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் இப்படி ஒரு யுத்தத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. அதனால் சுற்றி இருக்கிற நாடுகள் என்னைக்கு இருந்தாலும் இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க தீவிரமான அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு ட்ரெடிஷ்னலான இராணுவ செட்டப் இல்லையே தவிர, கடந்த காலங்களில் இந்த பாலஸ்தீனியர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு இங்கிலாந்து இவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குது. அதனால் அவங்களுக்கு போர் தந்திரங்கள் ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் யூதர்கள் வெவ்வேறு நாடுகளில் பரவி வாழ்ந்தாங்க இல்லையா, அங்கெல்லாம் அந்தந்த நாட்டு இராணுவத்தில் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்போ இஸ்ரேலில் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ பல நாட்டு இராணுவ தந்திரங்களையும் கற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவங்கள்ட்ட ஒரு செட்டப்பும் ஒரு வலிமையும் இருந்துச்சு. அதனால தான் 5 நாடுகளையும் ரொம்ப ஈஸியாக அவங்க வீழ்த்த முடிஞ்சுது அப்படின்னு இதற்கு காரணம் சொன்னாங்க.
எப்படி சொன்னாலும் கூட புதுசாக அப்போ தான் உருவாகி இருந்த ஒரு நாடு 5 நாட்டு இராணுவத்தை எதிர்த்து ஒரு சில நாட்களில் ஒரு போரை வெல்ல முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக உலக நாடுகளால் பார்க்கப்பட்டுச்சு. அப்படி இஸ்ரேல் பிறக்கும் போதே ஒரு இராணுவ வலிமை பெற்ற தேசமாக பிறந்துச்சு அப்படின்னு கூட அதை சொல்லலாம். இந்த யுத்த வெற்றியில் இஸ்ரேல் எதை அடைஞ்சதோ இல்லையோ அவர்களுடைய மெயின் நோக்கத்தை அவங்க அச்சீவ் பண்ணாங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் நிலப்பகுதியை கைப்பற்ற வேண்டும், அதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கம். அதனால் அந்த யுத்தத்தில் 5 நாடுகளை வெற்றி கொண்டனர் அப்படிங்கிறத விடவும் வெவ்வேறு நாடுகளோட கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பகுதியை இவங்க வென்றெடுத்தாங்க. அதில் முக்கியமாக அந்த ஐக்கிய நாடுகள் சபை பஞ்சாயத்து பண்ணி பாதி இஸ்ரேலுக்கு பாதி பாலஸ்தீனுக்குன்னு பிரித்து விட்டுச்சு இல்லையா, அதில் பாலஸ்தீனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல கணிசமான பகுதியை இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் போய் ஆக்கிரமிச்சிருச்சு. இது இஸ்ரேல் செய்த ஆக்கிரமிப்பு அப்படின்னா, பாலஸ்தீன் மண்ணை பாதுகாக்கிறோம் அப்படின்னு இந்த 5 நாடுகள் படையெடுத்து வந்தாங்க இல்லையா, போரோட முடிவில் அந்த 5 நாடுகளில் ஒரு சில நாடுகள் பாலஸ்தீனத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட காசா, வெஸ்ட் பேங்க் மாதிரியான பகுதிகளை அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், எங்களுக்கு பாலஸ்தீன் முக்கியம், பட் இந்த ஏரியாவை இப்படியே விட்டால் இராணுவ வலிமை மிக்கதாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இந்த நிலத்தையும் அவங்க ஆக்கிரமிச்சிருவாங்க, அதனால நாங்கள் அதை கைப்பற்றி பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அப்படின்ற அளவில் அவங்க விளக்கம் சொன்னாங்க. விளக்கம் என்ன தரப்பட்ட போதிலும் அன்றைய காலகட்டத்தில் பாலஸ்தீன் அப்படின்ற தனி ஒரு நாடு உருவாக விடாமல் தடுப்பதற்கு பகை நாடான இஸ்ரேல் ஒரு பக்கம் அந்த வேலையை பார்த்துச்சு அப்படின்னாக்க, நட்பு நாடான இந்த எகிப்து, லெபனான் மாதிரியான நாடுகளும் அன்றைய காலகட்டத்தில் இந்த வேலையை பார்த்தாங்க. இவர்கள் ஆக்கிரமித்த அந்த பகுதியும் கூட அன்றைக்கே பாலஸ்தீன் உருவாக விடாமல் தடுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்றது ஒரு வரலாற்று ரீதியான உண்மை. இப்படி யூதர்கள் ஆக்கிரமித்து சேர்த்த அந்த நிலத்தில் புதிய புதிய யூத குடியிருப்புகளை முன்னாடி இருந்ததை விடவும் அதிகமான எண்ணிக்கையில் உருவாக்க ஆரம்பித்தாங்க. உலகம் முழுக்க பல நாடுகளில் விரவி வாழ்ந்த யூதர்களை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு வந்து இங்கே குடியேற்ற ஆரம்பித்தாங்க. முன்னாடியாவது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசம் இல்லை, அதனால தனிப்பட்ட வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடு, அதனால அஃபீஷியலாகவே ஒரு கால் கொடுத்து உலகம் முழுக்க எந்த நாட்டில் எங்கே வாழ்ந்தாலும் நீங்கள் ஒரு யூதர் அப்படின்னாக்க நேரடியாக இஸ்ரேலில் குடியேறலாம், நீங்கள் இஸ்ரேல் குடிமகனாக அங்கீகரிக்கப்படுவீர்கள் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்து பல லட்சக்கணக்கான பேர் இங்கே குடியேற ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் மக்கள் அவங்களா இங்கே சேர்றது அப்படின்னா, ஒரு நாடு என்ற வகையில் இஸ்ரேல் நாடே பல நாட்டில் வாழ்ந்த யூதர்களையும் இங்கே கொண்டு சேர்க்கறதுக்கு விமானங்கள் அனுப்புறது, கப்பல் அனுப்புறது, அந்த மாதிரி வேலையையும் பார்த்தாங்க. அப்படி ஏமன் நாட்டில் வாழ்ந்த 50,000 யூதர்களை ஒரு ரகசிய விமானத்தை அனுப்பி இஸ்ரேலுக்கு கொண்டு சேர்த்தாங்க. இதற்கு ஆப்ரேஷன் மேஜிக் கார்பெட் அப்படின்னு பேர். இதே போல் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதுக்கு பேர் ஆப்ரேஷன் எஸ்ரா அண்டு நெஹமையா. இது ஈராக் நாட்டில் அந்த டைமில் வாழ்ந்த 1,20,000 யூதர்களை விமானம் மற்றும் கப்பல் வழியாக கொண்டாந்து இஸ்ரேலுக்கு சேர்க்கறது, அதேபடி கொண்டு சேர்க்கவும் செஞ்சாங்க. இப்படி பல நாடுகளிலிருந்து பல லட்சக்கணக்கான பேரை புதிதாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த நிலப்பகுதியில் கொண்டு செயற்கையாக குடியேற்றினாங்க யூதர்கள். இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் மக்கள் அவருடைய சொந்த மண்ணில் வாழ முடியாமல் அடித்து துரத்தப்படுறாங்க. பிரிட்டனால் பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த யூத பயங்கரவாத குழுக்கள் பாலஸ்தீன் கிராமங்களை தீ வச்சு கொளுத்துது, சுட்டு கொள்ளுது. கிட்டத்தட்ட 500 கிராமங்கள் அப்போ ஒன்றும் இல்லாமல் அடித்து நொறுக்கப்படுது. அன்றைய காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பாலஸ்தீன் மக்கள் வேறு வேறு நாடுகளுக்கு அகதிகளாக போகிறாங்க. பட் இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை கைவிடலை. அவங்கள பொறுத்தவரையிலும் அது சுதந்திர போர். ஆனால் பாலஸ்தீன் மக்களை பொறுத்தவரையிலும் அவங்க இதை அல் நக்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அல் நக்பா அப்படின்னா பேரழிவு அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு 7.5 லட்சம் மக்கள் இப்படி அகதிகளாக வேறு வேறு தேசத்துக்கு போனாங்க இல்லையா, அப்படி போகும்போது தங்கள் வீட்டோட சாவியை கையோடு எடுத்துகிட்டு போனாங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்க போனாங்க. இன்றைக்கும் உலகத்தில் வேறு வேறு நாடுகளில் வசிக்கிற லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கையில் அந்த சாவி திரும்பி வரும் உரிமை, ரைட் டு ரிட்டர்ன், அதனுடைய அடையாளமாக அந்த சாவியை அவங்க கையில் தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1967 நடந்த 6 நாள் யுத்தம். இந்த எகிப்து, லெபனான், சிரியா, ஜோர்டான் உள்ளிட்ட இந்த 5 நாடுகளும் 1967 இன்னொரு முறை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போகிறாங்க. ஏற்கனவே நடந்தது போல் அவங்க தாக்கட்டும், பதில் தாக்குதல் நடத்திக்கலாம் அப்படின்னு இஸ்ரேல் வெயிட் பண்ணாமல் இந்த முறை முன்கூட்டியே இந்த 5 நாடுகள் மீதும் ஒற்றை நாடாக தாக்குதல் நடத்துது. தாக்குதல் நடத்தி அதில் வெற்றியும் பெறுது. ஒரே நாடு 5 நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி 2வது முறையாக வெற்றி பெறுது. அப்படி வெற்றி பெற்றது கூட முக்கியம் இல்லை, மாறா இஸ்ரேலோட அடிப்படையான நோக்கமே நிலப்பகுதியை கைப்பற்றுவது தான். ஏற்கனவே நடந்த யுத்தத்துலையும் அதுதான் அவருடைய மெயின் நோக்கமாக இருந்துச்சு. இந்த 1967 யுத்தத்துலையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முந்தைய யுத்தத்தில் ஜோர்டான் கைப்பற்றி வைத்திருந்த மேற்கு கரை பகுதி, எகிப்து கைப்பற்றி வைத்திருந்த வெஸ்ட் பேங்க் பகுதி, இந்த 2 பகுதியையும் இவங்க பிடிங்கிறாங்க. யாரு? இஸ்ரேல்.
அதோட சேர்த்து கிழக்கு ஜெருசலேம், சினை பெனின்சுலா, கோலன் குன்றுகள் மாதிரியான புதிய பகுதிகளையும் ஆக்கிரமித்து பிடிச்சிடுறாங்க. அத்தோட பாலஸ்தீன் முழுமையாக இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது. இந்த 1967 வருஷ இந்த யுத்த வெற்றி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு பிராந்திய அந்தஸ்தை கொடுக்குது. இன்னைய வரைக்கும் இஸ்ரேலோட அப்பர் ஹேண்ட் உலக அளவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாக்க 1967 யுத்தத்தில் அவங்க பெற்ற இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் நிலத்தை கூடுதலாக பிடிச்சு யூத குடியிருப்புகளை புதுசாக ஏற்படுத்தி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போன இவங்க மிச்சம் மீதி இருந்த பாலஸ்தீன் மக்களை நிம்மதியாக வாழ விட்டாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. அவர்களுடைய குடியிருப்புக்கு மத்தியில் மிக பிரம்மாண்டமான சுவர்களை எழுப்புறது, அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் வர முடியாது, உணவுப் பொருளுக்கு கஷ்டம், சுகாதாரத்துக்கு கஷ்டம், மருந்து மாத்திரை வாங்க முடியாது அப்படின்னு அன்றாட வாழ்க்கையை நரகமாக்கினார்கள் இந்த இஸ்ரேலியர்கள். காசாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த 17 வருஷமாக காசாவை ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றி ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் இஸ்ரேல் எடுத்து வச்சிருக்குது. காசாக்குள்ளே யாரும் உள்ளே போக முடியாது, அந்த மக்கள் வெளியில் வர முடியாது. எத்தனையோ முறை வேண்டும்னே திரும்ப காசா மீது குண்டுகளை போட்டு பல ஆயிரக்கணக்கான மக்களை கொல்றாங்க. அவ்வளவு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய மனித பேரவலம் காசாவில் நடக்கிறது. அதை நிகழ்த்துவது இஸ்ரேல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நிலைமையில பாலஸ்தீன் மக்களோட மொத்த எண்ணிக்கை 1,40,00,000 பேர். அதில் 60 லட்சம் பேர் உலகத்தோட வேற நாடுகளில் போய் அகதிகளாக வாழ வேண்டிய நிலைமை. இஸ்ரேலோட நிலப்பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, அந்த நாடு அப்போ உருவாக்கப்பட்ட சமயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை நடுவில் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணி இஸ்ரேல் பாதி பாலஸ்தீன் பாதின்னு பிரித்தாங்க இல்லையா? அதுவே ரொம்ப அநீதியானது. கொஞ்சோண்டு மக்கள் தொகை இருந்த அந்த இஸ்ரேலுக்கு 55% நிலத்தை பிரித்து கொடுத்தாங்க. அதிகமான மக்கள் தொகை இருந்த பாலஸ்தீன் மக்களுக்கு 45% நிலத்தை பிரித்து கொடுத்தாங்க. அந்த அநீதி ஒரு பக்கம் அப்படின்னாக்க, அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு யுத்தத்திலையும் இஸ்ரேல் கொஞ்சமாக ஆக்கிரமித்து பாலஸ்தீனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்போட முக்கால்வாசியை அவங்க பிடுங்கிட்டாங்க. நீங்கள் அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் மேப்பையும் இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் மேப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி எத்தனையோண்டா இருந்த இஸ்ரேல் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. அன்றைக்கி பிரம்மாண்டமாக இருந்த பாலஸ்தீன் இன்றைக்கி சின்னதாக சுருங்கி போயிருக்குது. அந்த அளவுக்கு அந்த நிலப்பகுதியை ஆக்கிரமித்து உறிஞ்சி வளர்ந்துருக்குது இஸ்ரேல். அப்புறம் இஸ்ரேலுக்கு அகண்ட இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்ற இன்னொரு கனவும் இருக்குது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலோ பாலஸ்தீனோ மட்டும் கிடையாது அவர்கள் விரும்புகிற நிலப்பரப்பு. மாறா சுற்றி இருக்கிற எகிப்து, ஜோர்டான், லெபனான், சிரியா, அப்புறம் சவுதி அரேபியா வரைக்கும் அவர்களுடைய அகண்ட இஸ்ரேலோட ஒரு பார்ட்டு. அவருடைய மத நூல் இதைத்தான் வலியுறுத்துது. அப்படிப்பட்ட ஒரு அகண்ட இஸ்ரேலை அமைப்பது தான் இஸ்ரேலுடைய கனவு. இப்போ இன்றைக்கி இந்தியாவில் சொல்கிறாங்க இல்லையா அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லி, அதுபோல் இஸ்ரேலுக்கு ஒரு அகண்ட இஸ்ரேலுக்கான கனவு இருக்கிறது. அதை நோக்கி இன்ச் பை இன்ச்சாக அவங்க காலந்தோறும் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் யுத்தம் செய்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் இஸ்ரேல் விடுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு சொந்தமாக ஒரு நாடு கிடையாது. ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா அது மூலமாக தன்னுடைய நிலப்பரப்பை விரிவுபடுத்திக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க இந்த யுத்தத்தில் கூட லெபனான் மீது இவ்வளவு தீவிரமாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம், லெபனானின் நிலப்பரப்பின் ஒரு பகுதியை இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஆக்கிரமிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. கடந்த கால அனுபவத்தின் மூலமாக அப்படிப்பட்ட வெற்றி அவங்க அடைஞ்சிருக்காங்க. அப்படின்றதுனால இந்த யுத்தத்திலேயே அதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இஸ்ரேலுடைய கனவு அப்படிங்கிறது அகண்ட இஸ்ரேல் நோக்கி கொஞ்சமாக நகர்றது தான். ஆனால் இதில் ஒரு வரலாற்று முரண் என்ன அப்படின்னா, யூத மக்களை இனப்படுகொலை செஞ்சதோ ஒவ்வொரு தேசமாக அடித்து விரட்டினதோ பாலஸ்தீன் மக்கள் கிடையாது. அவங்களுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. யூதர்களுக்கு அதை செஞ்சவங்க பாபிலோனியர்கள், ரோமானியர்கள், ஜெர்மானியர்கள், ரஷ்யர்கள் இப்படின்னு மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்களையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்த யூத இனம், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் மக்களை போய் பழி வாங்குது. இத்தனைக்கும் பாலஸ்தீன் மண்ணோட ஒரு பகுதியை பிரித்து தான் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டையே இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. என்னதான் அவங்க ஒத்துக்கலை அப்படின்னாலும் கூட கடந்த ஒரு சில நூற்றாண்டுகளாக அந்த மண்ணில் ஒரு நாட்டை அமைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த பாலஸ்தீன் மக்கள் தான். இவங்க இஸ்ரேல் கிளைம் பண்ணுற 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அங்கே வாழ்ந்தோம், எங்களுடைய கடவுள் அங்கே எங்களுக்கு ப்ராமிஸ்ட் லேண்டை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வரலாற்று பூர்வமான ஆதாரமும் கிடையாது. அது வெறுமனே புராண கதை தான். ஆனால் இந்த மண்ணில் பல நூற்றாண்டுகளாக பாலஸ்தீன் மக்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்றதுக்கு ரெக்கார்டு இருக்குது, ஆதாரம் இருக்குது, வரலாற்று ஆவணங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாலஸ்தீன் மக்கள் இன்னைக்கு கேட்குறது அதிகாரத்தையோ ஆதிக்கத்தையோ கிடையாது. இழந்த வாழ்வையும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையையும் தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் அவங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு இஸ்ரேல் சித்தரிக்குது. அதிகாரத்துக்கு முன்னாடி உண்மைகள் மறைக்கப்படலாம், ஆனால் வரலாறு ஒருபோதும் உண்மைகளை மறைப்பதில்லை. இதேபோன்று மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.